வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பாயாசம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தேங்காய் பாயாசம். தேங்காய் பாயாசம் தமிழ் வருஷப்பிறப்புக்கு செய்வாங்க. அப்புறம் ஆடி பேருக்கு அந்த மாதிரி நாட்களில் செய்வாங்க. ஆடி மாதம் பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறப்போ செய்வாங்க. ஸோ எந்த அக்கேஷனுக்கும் இது செய்யலாம். பாயசங்கிறது ஒன்று. பச்சரிசி 1/4 கப் எடுத்து நல்லா ஒரு 3 hours ஊற வச்சு சோக் பண்ணி வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ ஒரு 1/2 கப். இது 1/4 கப், இது 1/2 கப். இது ரெண்டையும் முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் அந்த அரிசியும் அரைச்சிட்டேன். அரிசி ரொம்ப நைஸாக இருக்காது, லேசாக அந்த ஒரு குறுன ரவை மாதிரி தெரியும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கிறேன். ஏதாவது அடி பிடிக்காத பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அதில் ஊற்றிட்டு இந்த அரைச்ச தேங்காய் அரிசி விழுதை ஊற்றி வேக விட போகிறோம். நல்லா கிண்டி விட்டு ஒரு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் கொஞ்சம் படிகிறதுக்கு கட்டி தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 5 minutes நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் ஒரு 1/2 கப் எடுத்து அதை நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த வெல்லத்தை நல்லா கரைய வச்சுட்டேன். இதை இப்போ நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். இது அடுப்பில் இருக்கிற இந்த அரைச்ச பச்சரிசி தேங்காய் விழுது நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறமும் மாறிடுச்சு, நல்ல வாசனையும் வந்துருச்சு. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சு தீ இறக்கி விட்றேன். இப்போ இந்த வெள்ளை தண்ணி அதில் சேர்த்துடலாம். வடிகட்டிடுங்க. நல்லா பியூராக இருக்குன்னா அப்படியே சேர்க்கலாம். பெரும்பாலும் வடிகட்டுறது நல்லது. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டு திரும்ப ஒரு வெள்ளத்தோட பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அதிலே நல்லா தலை கொதிச்சிருச்சு. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இதுக்கு முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்து சேர்த்துடலாம். கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். பேனில் கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சம் துருவின பாதாம் முந்திரி அது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு லேசாக ஃப்ரை ஆனதுன்னு அதில் இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு பரிமாறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்கலை. அப்படி பால் சேர்க்குறதா இருந்தால் இது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடலாம். சுவையான தேங்காய் பாயசம் தயாராகிடுச்சு. எந்த ஒரு விருந்துக்கும் இது செய்யலாம், பிரசாதத்துக்கு செய்யலாம், நல்லா நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு உகந்த ஒரு பாயசம். இது செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.